DJI Mini 3 ஓட ஸ்பெக்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ DJI Mini 3 Proல பார்த்தீங்கன்னா 1/1.3 இன்ச் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம மினி 2 மேவிக் மினிலலாம் பார்த்தீங்கன்னா 1/2.3 இன்ச் சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1/2.3 1/1.3 என்னதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/1.3 அதாவது 1/1.3 போட்டிங்கன்னா 0.7 சம்திங் வரும். அப்போ சைஸ் கொஞ்சம் பெருசு. அதே நம்ம பழைய மேவிக் மினி 2 மினி எஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா 1/2.3 1/2.3 போட்டிங்கன்னா 0.4 சம்திங் வரும். அது கொஞ்சம் சின்ன சென்சார். ஸோ பெரிய சென்சார் இருக்கனால இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்புறம் மினி 3ல பார்த்தீங்கன்னா வந்து லோ லைட் கண்டிஷனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்பர்ச்சரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன அப்பர்ச்சர். ஸோ ஓப்பனிங் பெருசாக இருக்கும். ஓப்பனிங் பெருசாக இருந்தால் லைட் நல்லா வந்து அலோவ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு கீழே அந்த 3 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் இருக்குது. அதே நம்ம மினி 2லலாம் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் கூட பார்த்தீங்கன்னா எப்போ ஒர்க் ஆகும்னா நார்மல் மோட், அதாவது ஒரு பிகினர் மோடில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சிங்கன்னா அந்த சென்சார்ஸ் வந்து வேலை செய்யாது. ஸோ அது ஒரு ட்ராபேக். அதுக்கப்புறம் வெயிட் சொன்ன மாதிரி வெயிட் தான் 250 கிராம் நேனோ கேட்டகரியில் தான் வருது. ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 34 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 34 மினிட்ஸ்னா கண்டிப்பாக 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும். ஏன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து விண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃப்ளை பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பெஷல் பேட்டரி ஒன்று இருக்குது. அதாவது 43 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போட்டோம்னா நம்ம ட்ரோன் வந்து நேனோ கேட்டகரியில் வராது, மைக்ரோ கேட்டகரி வந்துடும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் மைக்ரோ கேட்டகரி வந்துருச்சுன்னா அப்போ 60 மீட்டர் வரைக்கும் போகல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுவுமே வந்து இப்போ ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தோம்னா அதில் போட்டிருக்கிறது 249 கிராம். நமக்கு வந்து பேட்டரி வந்து ஒரு ஆப்ஷனல் மாதிரி தான். ஸோ ஸ்டாண்டர்டாகவே வந்தது அப்படின்னா அது வந்து நேனோ கேட்டகரியில் வராது. ஸோ அவங்க வந்து விளம்பரப்படுத்துறது இது நேனோ ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு ஃப்ளைட் வேணும்னா நீங்கள் அந்த பேட்டரி போடலாம். பேட்டரி போட்டால் மைக்ரோ கேட்டகரியில் போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ட்ரோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுது. அந்த பெரிய பேட்டரி போட்டோம் அப்படின்னா அது ஹைட் அதிகமாக போதா இல்லைன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே நேரத்தில் ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த வீக், அதாவது ஏப்ரல் லாஸ்ட் வீக்னு சொல்லியிருந்தோம். பட் அது மே ஃபர்ஸ்ட் வீக்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேட்டரி தாங்க நம்ம ஒரு வீடியோ முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். இந்த பேட்டரி வந்து BIS, அதாவது இந்தியாவில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அந்த பேட்டரியோட நம்பர் தான் நம்ம BIS ஆப்பில் போட்டு செக் பண்ணோம். ஸோ அதில் வந்து DJIயோட பேட்டரி வந்து இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா வந்து வந்திருந்தது. மற்ற ஃபீச்சர்ஸ் அதாவது மாஸ்டர் ஷாட்ஸு, அப்புறமா வந்து ஆக்டிவ் ட்ராக்கு, ஃபாலோ மீ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அதாவது லிச்சியில் இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ DJI Fly ஆப்லேயே கொடுக்க போகிறாங்க. பட் அது இந்தியாவில் நமக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா 15 மீட்டர் மேலே பறக்காது நேனோ கேட்டகரி ட்ரோன்ஸ். ஸோ இந்தியாவில் அது ரிலீஸ் ஆனதான் தெரியும். அதே மாதிரி RC கண்ட்ரோலர் பற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் அதை பற்றின அப்டேட்ஸ் எதுவும் சரியாக கிடைக்கல. வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா வேரியன்ஸ் இருக்குங்க. வெறும் ட்ரோனு பேட்டரி மட்டும் ஒன்று, அப்புறம் ட்ரோன் பேட்டரி ரிமோட் ஒன்று, ட்ரோன் பேட்டரி ரிமோட் ஸ்டாண்டர்ட் கிட் ஒன்று, ஃப்ளைமோர் காம்போ ஒன்று, அது மாதிரி நிறையா இருக்குது. அதுவுமே வந்து நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனால் தான் எத்தனை வேரியன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். அதே நேரத்தில் கேமராவோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. 48 மெகா பிக்சல் போது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேவிக் மினி 2 மினி எஸ்சியோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல். ஸோ இதில் வந்து பயங்கர அப்கிரேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பர்ச்சருமே பார்த்தீங்கன்னா 1.7 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேமரா 4K 60 ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடி வந்த வேரியன்ட் அதாவது மினி 2ல பார்த்தீங்கன்னா வந்து 4K 30 ஃப்ரேம்ஸ் தான் இருந்தது. மேவிக் மினி எஸ்சிலாம் 1080p 60 ஃப்ரேம்ஸ் 2.7K 30 ஃப்ரேம்ஸ் இருந்தது. ஸோ அது ஒரு சின்ன அப்கிரேட் 4K 60 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1080p 120 ஃப்ரேம்ஸ் வரைக்குமே கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் ட்ரோன் அந்த குவாலிட்டி எப்படி இருக்க போதுன்னு தெரியல. வீடியோ குவாலிட்டி, ஏன்னா வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் வந்து ஸ்லோ மோஷன் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் ஸ்லோ மோஷன் எடுத்தோம்னா கிரெயின்ஸாக வரும். ஸோ இதில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் அது ஸ்லோ மோஷன்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டைம் லேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் லேப்ஸ்னால் ஒரே இடத்துல ட்ரோன் கேமரா நிற்க வச்சு அப்படியே அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி பண்ணுறது டைம் லேப்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறமா வெர்டிக்கல் மோடு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேவிக் மினி 2 மினி எஸ்சிலலாம் அந்த கேமராவோட டாப்ல இருந்து அந்த கிம்பல் வந்து அப்படி கீழே தொங்கும். ஸோ இதில் வந்து சைட்லேருந்து வந்தது. சைட்லேருந்து ஏன் கொடுத்துருந்தாங்கன்னு நமக்கு ஆரம்பத்தில் புரியல, பட் இப்போ புரியுது. ஸோ அந்த கிம்பல் வந்து சைடில் இருக்கும்பொழுது கேமரா வந்து 90 டிகிரி டேர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 டிகிரி டில் பண்ணிட்டு அதை வெர்டிக்கல் வீடியோ எடுக்கலாம். இப்போ நம்ம யூடியூப் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வந்து வெர்டிக்கல் வீடியோ, ஃபோனை வந்து அப்படியே இப்படி வெர்டிக்கலாக வச்சு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ட்ரோனை வந்து நம்ம நார்மலாக ஃப்ளை பண்ணும்போது வெர்டிக்கல் வீடியோஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இல்லை இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ் போடுவேன், யூடியூப் ஷார்ட்ஸ் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சின்ன ஃபீச்சர் தான். பட் இந்தியாவில் அது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா SDK வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை ட்ரோன் ரிலீஸ் ஆகும்போது SDKவும் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அந்த ட்ரோனுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அப்புறமா வந்து டைம் எடுக்கும். லிச்சி, ரெயின்போ, ட்ரோனாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க இந்த ட்ரோனுக்கும் வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டி கொடுக்கறதுக்காக. ஸோ அதெல்லாமே வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸ்பெக்கு.
ப்ரைசிங் நம்ம அஃபிஷியல் ப்ரைசிங் வந்து மே மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் அந்த ட்ரோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றதே வந்து அஃபிஷியல் லான்ச்சுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய போகுது. ஏன்னா அந்த ஸ்பெக் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டியில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாமே சொல்லிட்டாங்க, பட் ரியல் லைஃப்பில் எப்படி அது ஃப்ளை பண்ண போகுது, என்ன மாதிரியெல்லாம் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.